திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தல முன் நின்றான் யாவன் தங்குகடற் புய்வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. அதை கேட்ட பிறகும் கமலாசுரன் ஆலோசியாமல் அலட்சியமாக சிரித்துவிட்டு, நீ கூறுவது வெகு நன்றாக இருக்கிறது. இதுகாரம் மும்மூர்த்திகளும் எனக்கு எதிரில் நின்றதில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு அந்தணனாக என் எதிரே நிற்க முடியும். ஒரே அக்னியாஸ்திரத்தினால் அவனை கொன்று விடுகிறேன் பார் என்று வீராவேசமாக கூறிவிட்டு அளவு கடந்த சினத்துடன் தன் குதிரை மீதேறி அதை வாயுவேகமாக செலுத்தினான். உடனே நால்வகை சேனையும் அவன் பின்னால் விரைந்து சென்றது. மல்லாளருடைய சேனையும் கமலாசரனுடைய சேனையும் எதிரெதிரே யுத்த களத்தில் சந்தித்ததும் ஒன்றோடொன்றே போர் புரிய ஆரம்பித்தன. யுத்தம் கணத்திற்கு கணம் மிக முக்கியமாக மாறியது. இருதரப்பினருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமலும் சளைக்காமலும் பயங்கரமாக போர் புரிந்தனர். ஆயிரக்கணக்கான பிணங்கள் அங்கு மலைபோல் குவிந்தன. அப்பிண மலையிலிருந்து பெருகிய இரத்த வெள்ளமானது பல குமிழிகளோடு காட்டாறு போல பல திக்குகளிலும் பாய்ந்து ஓடியது. அந்த இரத்த வெள்ளத்தில் மிதந்தோடும் ரதங்களையெல்லாம் கப்பல்களைப் போலவும் குதிரைகளை எல்லாம் நீர்நாய்களைப் போலவும் வெட்டுண்ட கைகள் முகம் முதலான உறுப்புகளெல்லாம் தாமரை பூக்கள் போலவும் வெளியேறிய நிலங்களில் எல்லாம் வெண்ணுரைகள் போலவும் குடல்களெல்லாம் பாசிகளைப் போலவும் தோன்றின. அவற்றை கண்டு பேய்கள் ஆனந்த கூத்தாடின. வானத்தில் வட்டமிட்டு பறக்கும் பருந்துகளின் நிழல் பந்தலின் கீழே சில பேய்கள் உதிரங்களை தெளித்து தூசியை அடக்கி யானைகளின் பிணங்களை கொண்டு நாட்புறமும் வேலி அமைத்து மனித பிணங்களின் குவியல் மீது ஏறி உட்கார்ந்து விளையாடி ஆர்வமும் செய்தன. இறுதியில் மல்லாளருடைய படைவீரர்கள் கமலாசனுடைய படைவீரர்களை புறமுதுகிட்டு ஓடும்படி செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதனால் வெகுண்ட கமலாசுரன் தன் குதிரையின் மீதேறி இடிபோல் சிரித்து சீறினான். பிறகு விநாயகரின் படை அணிவகுப்பிற்குள் புயல் போல பாய்ந்து பலரை பிளந்து கொண்டு பிள்ளையாரின் எதிரே வந்து தன் குதிரையை நிறுத்தி நாகப்படியை எடுத்து மந்திரம் ஜபித்து ஏவினான். அதனால் விநாயகரின் படைவீரர்கள் கண்கள் கூசி மருண்டு விஷமுண்டவரைப் போல அயர்ந்து சோர்ந்தார்கள். உடனே மல்லாளரான விநாயகர் புன்னகை செய்தபடியே தமது திருக்கரத்தில் இருந்த சக்கரப்படையை ஏவிவிட்டார். அது ஆயிரம் வடிவங்கள் கொண்டு கமலாசுரனின் நாகப்படைகளை எல்லாம் தாக்கி அழித்து மீண்டும் விநாயகரிடமே திரும்பி வந்தது. அதன் பிறகு கமலாசுரன் ஆத்திரத்தோடு தண்டாயுதத்தை எடுத்து எதிரி படைகள் மீது தாக்கினான். அதற்கு மல்லாளரும் ஒரு தண்டாயுதத்தை எடுத்து வெகு நேரம் அவனோடு போர் புரிந்தார். உடனே கமலாசுரன் ஒரு கதாயுதத்தினால் மல்லாளருடைய மார்பில் தாக்கினான். அதை கண்டு மல்லாளர் சிரித்தபடியே தம் கதாயுதத்தினால் அதை தூளாக்கினார். அதன் பின்னர் கமலாசுரன் தன் சக்கராயுதத்தை எடுத்து மந்திரம் ஜபித்து வீசி மல்லாளரை வீழ்த்தும்படி ஏவினான். அச்சக்கராயுதம் சண்டமாரதம் போல வேகமாக சீறி அதை மல்லாளரின் கையிலிருந்து சக்கரம் ஒரு நொடிப்பொழுதில் தன்னோடு அடக்கி கொண்டு விட்டது. உடனே கமலாசுரன் வெளிகளில் அனல் பொறி பறக்கும்படியாக கோபமடைந்து தன் மழுப்படை அதிவிரைவோடு ஏவினான். அதை தம் மழுப்படையினால் மல்லாளர் அடித்தார். பிறகு கமலாசுரன் பாசத்தை எடுத்து விட்டான். அப்பாசத்தை மல்லாளர் பல துண்டுகளாக சிதறி அடித்தார். அதை கண்டு கமலாசுரன் அளவு கடந்த சினத்துடன் வர்ணாச்சலத்தை எடுத்து மந்திரம் ஜபித்து ஏவினான். உடனே பானத்தினால் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்து எங்கும் வெள்ளக்காடாயிற்று. மல்லாளர் பதிலுக்கு அக்னியாஸ்திரத்தை எடுத்து விட்டார். உடனே எங்கும் நெருப்பு ஜுவாலைகள் கொழுந்து விட்டிருந்து அங்கு பெருகி ஓடிய வெள்ளப்பெருக்கை இமைப்பொழுதில் வறண்டு போகச் செய்தது. அதன் பிறகு கமலாசுரன் அதிவேகமாக வாயு அஸ்திரத்தை எடுத்து பிரயோகித்தான். உடனே அதை ஊழிக்காலத்தில் சீறி அடிக்கும் பெருங்காற்றைப் போல் எங்கும் வீசி வந்து அக்னியாஸ்திரத்தின் சக்தியை குன்றச் செய்தது. அதன் பிறகு மல்லாளர் சர்ப்பாஸ்திரத்தை எய்தார். அது பல சர்ப்பங்களாக போர்க்களத்தில் விழுந்து எதிரிகளை தாக்கின. அந்த அஸ்திரத்திற்கு எதிராக கமலாசுரன் கருடாஸ்திரத்தை ஏவினான். அது பல கருட பறவைகளாகி
சர்ப்பங்களை தின்னத் தொடங்கியது. அதற்கு எதிராக மல்லாளர் ரிஷபாஸ்திரத்தை ஏவினார். இவ்வாறு பலவிதப்பட்ட அஸ்திர பிரயோகங்களினாலும் இருதரப்பினர் மாறி மாறி யுத்தம் செய்தார்கள். கமலாசுரன் ஒவ்வொரு முறையும் அஸ்திரம் விட்ட போதெல்லாம் மல்லாளர் அதற்கு பதில் அஸ்திரம் விட்டு அவனது அஸ்திரம் பயனற்று போகும்படி செய்தார். இதனால் மனமுடைந்த கமலாசுரன் தன் படை வீரர்கள் பெரும்பான்மையோர் உயிரிழந்து விட்டதையும் தான் ஏவிய பாசுபாஸ்திரம் கூட பயனற்று போய்விட்டதைக் கண்டு அவமானத்தால் தலை குனிந்தான். அதனால் தனது மாயையினால் யாரும் காணாதபடி தலைமறைந்து போர்க்களத்தை விட்டு விலகி தம் தமையனிடம் வந்தான். சூரியன் அஸ்தமித்தது. போர்க்களம் விருண்டு விட்டது. தம்பியின் சோர்ந்த முகத்தை கண்டதும் சங்காசுரன் திடுக்கிட்டான். தம்பி இன்று காலையில் இங்கிருந்து போர்க்களத்துக்கு புறப்பட்டு சென்றபோது உன் முகத்தில் இருந்த உற்சாகம் இப்போது காணப்படவில்லையே. உன் தேகமெல்லாம் தளர்ந்து பலம் அனைத்தும் குன்றியவன் போல் தோற்றமளிக்கிறாயே. ஓஹோ, போர்க்களத்தில் பகைவருக்கும் புறமுதுவிட்டு ஓடி வந்திருக்கிறாயா? உன்னை பார்த்து உலகம் சிரியாதா? பரவாயில்லை, உனது பராக்கிரமம் உனக்கு சரியாக தெரியவில்லை. போர் முனையில் உன் உடம்பிலிருந்து சிந்தும் ஒவ்வொரு இரத்த துளியிலிருந்தும் உனக்கு சமமான பல வீரர்கள் தோன்றுவார்கள் என்று வரம் பெற்றிருக்கிறாயே. அதை மறந்து விட்டாயா? போகட்டும். நாளை காலையில் எஞ்சியிருக்கும் சேனைகளை திரட்டி கொண்டு திடமனதுடன் யுத்தம் புரிய செல் என்று கூறி அனுப்பினார். திங்களனி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திடமுன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊர் தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளரும் அன்றே.